शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् वन्दे गुरुपदद्वन्द्वमवाङ्मनसगोचरम् रक्तशुक्लप्रभामिश्रमसत्यम् त्रैपुरम् श्रीनाथादिगुरुत्रयम् गणपतिम् पीठत्रयम् भैरवम् सिद्धौघम् वटकत्रयम् पदैवम् दूतीक्रमम् मण्डलम् वीरान्त्यग्रजषष्टिनवकम् वीरावली पञ्चकम् श्रीमन्मालिनिमन्त्रराजसहितम् वन्दे गुरोर्मण्डलम् ललितासहस्रनाम भाष्यम् சௌபாகியபாஸ்கரங்கிற வியாக்கியானத்தோட பாஸ்கராயர் அனுகிரகம் பண்ண வியாக்கியானத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல முதல்ல மங்கள ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களை பத்தி பார்த்தோம். அதற்கு பிறகு இஹ கலு நிகில புருஷார்த்த சாதனே பகவத் ஆராதனே அபர்ஹித தமஸ்யா. நிகில புருஷார்த்த சாதனம் தர்மார்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான 4 புருஷார்த்தங்கள். மனுஷாளுக்கு அவ வாழும் பொழுது அவளுக்கு முக்கியமாக வேண்டியது சௌக்கியம், ஆனந்தம், மனசு நிம்மதி. இவைகள்லாம் எதனால கிடைக்கும்? தர்மம், அறம் இருந்தா தான் கிடைக்கும். மீதி எல்லாம் ஏதோ காசு வர்றது போறது அப்படின்னு சொன்னா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சாஸ்வதமான நிஜமான ஒரு சுகம் வேணுமையானால் அதற்கு தர்மம் வேணும். தர்ம வழியாக வந்ததான அர்த்தம் தான் நன்றாக வந்து நினைக்கும். அதுதான் சுகத்தை கொடுக்கும். இந்த 3ஓடையே நின்று போயிடுவா ரொம்ப பேரு. ஆனா அதற்கு மேல மோட்சம் எனக்கூடியதான புருஷார்த்தமும் வேணும். மோட்சம்னா என்னது? நிரதிசயமான சுகம், தங்க தடங்கள் இல்லாமல் மறுபடியும் துன்பம் வரும் எனக்கூடியதான சந்தேகம் இல்லாததான ஒரு சுகம், சாஸ்வதமான ஒரு சுகம், ஏற்றத்தாழ்வற்றதான ஒரு சுகம். அப்படிப்பட்டதான நிரதிசயமான சாஸ்வதமான ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகரூபமான மோட்சத்துக்கும் அபகவத் ஆராதனே அபியர்ஹிதமஸ்யா. ரொம்ப அபியர்ஹிதம் இருக்கிற சாதனங்கள்ல மிக சிறந்ததான சாதனம் இதுதான். எது? ரகசியநாம ஸ்தோத்திர கீர்த்தனஸ்ய. இந்த ரகசியநாம ஸ்தோத்திரம் இருக்க, இத படிக்கிறது தான் ரொம்ப உயர்ந்ததான ஒரு சாதனம். அது சாதாரணமாக படித்தாரோட இல்ல, அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டு படிக்கிறது பத்தில அது ரொம்ப விசேஷம். அப்படின்னு ரகசியநாம சாஹஸ்ர கீர்த்தனஸ்ய ரகசியதர சத்குரு சம்பிரதாயிக வேத்யஸ்வரூபத்வேன. அது எப்படி ஏதோ புத்தகத்துல இருக்கு நம்ம படிச்சுடுறதா? இல்ல, ரகசியதர சத்குரு சம்பிரதாயிக வேத்யஸ்ய, சம்பிரதாயமாக வந்ததான ஆச்சாரியன் வழியாக அறிந்து கொண்டு தத் சம்பிரதாயால் சிஷ்யானு திருஷ்டயா. அதை எப்படி அந்த சம்பிரதாயத்தை நம்ம தெரிந்து கொள்றது? அது குருமுகமா தெரிஞ்சுக்கணும். குரு யாரு, அந்த குருட்ட எப்படி அறியறது, நாம் எப்படி போய் கேட்கறது, எப்படி அதை அறிந்து கொள்றது, அதை அறிந்து கொண்டது எப்படி நம்ம பார்க்கிறது, இவைகள்லாம் சொல்றதுக்காக சம்பிரதாயால் சிஷ்யானு திருஷ்டயா நிதர்சயிட்டவா, சிஷ்யால காப்பாற்றணும், அவளை அனுகிரகம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துக்காகவே அவர் ஸ்ரீமன் நிருசிம்ஹானந்த நாமான நிருசிம்ஹானந்தநாதர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா, அவருடைய அஸ்மத் குருகரணா பாஸ்கர் ராயருடைய குருவானவர். நிரந்தராயா அபி, அவருக்கு பிரதிபந்தம் கிடையாது, அவருக்கு விக்னம் கிடையாது. அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கிறவர், சர்வதா சர்வகாரம் அம்பாளுடைய தியானத்தையே பண்ணி அம்பாளுடைய ஸ்வரூபமாகவே ஆனவர். இருந்த போதிலும் சிஷ்ய சிஷ்டாயை, சிஷ்யார் ஒரு கிரந்தத்தை எழுதணும்னா அப்ப மங்களத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மங்களம் ஆச்சரந்தி. திரிபுராம் குலநிதி மீடே அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கீம் திரிகுணையர் தேவையர் நிலுதாம் ஏகாந்தாம் பிந்துகாம் மகாரம்பாம் அப்படின்னு முதல்ல மங்கள ஸ்லோகம். பாஸ்கராயருடைய குருவானவர் எழுதினதான் மங்கள ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல அர்த்தம் பார்ப்போம். திரிபுராம் குலநிதி மீடே அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கீம். திரிபுராம், இந்த ரஹஸ்நாமத்துல என்ன விசேஷம்னா ஒவ்வொரு பதத்திலையும்
அம்பாளுடைய நாமா இருக்கு. திரிபுராங்கிறது அம்பாளுடைய பேரு. மேல போய் 1000 நாமாக்களை சொல்லும் பொழுது இந்த திரிபுராங்கிற பேரு அம்பாளுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். அந்த திரிபுரான்னா என்ன சார் அர்த்தம்? திரிபுரம் ஏது அம்பாளுடைய சக்கரம் இருக்க, ஸ்ரீ சக்கரம் இருக்க, அந்த சக்கரத்துல முதல்ல பூபுரம்னு பேர். 4 சதுரங்கள் இருக்கும். அதுக்கு முன்னால விருத்தம், அதுக்கப்புறம் 3 சதுரம், அதுக்கு முன்னால 3 விருத்தங்கள், 3 சர்க்கிள். அதுக்கு உள்ள போனீங்கன்னா சதுர்தகாரம், பகிர்தகாரம், அந்தர்தகாரம், இப்படி முக்கோணங்கள். 3 சதுரங்கள், 3 வட்டங்கள், 3 முக்கோணங்கள், இப்படி அநேக விதமான பதார்த்தங்கள் எல்லாம் மும்மூணா இருக்கான். மும்மூணா இருக்கிறது திரிபுராம் ஒரு அர்த்தம். கோபுரம் மண்டல கோண ரேகா மந்திராதி சமூகா. அம்பாளுடைய மந்திரம் பாலா மந்திரத்துக்கு 3 எழுத்து. பஞ்சதிசை மந்திரம்னு ஒரு மந்திரம், 15 அக்ஷரங்கள். அந்த பஞ்சதிசை மந்திரத்துல 3 கூட்டம். முதல்ல 5 அக்ஷரங்கள் ஒரு கூட்டம், 6 அக்ஷரங்கள் ஒரு கூட்டம், 4 அக்ஷரம் ஒரு கூட்டம், 3 கூட்டம். மந்திரத்துல பாலா மந்திரத்துக்கு 3 எழுத்துகள், பஞ்சதிசை மந்திரத்துல 3 கூட்டம், சோடசி மந்திரத்திலையும் 3 கூட்டம். இப்படி எல்லாமே மும்மூணாக அமைஞ்சிருக்கு பார்த்தா. அதனால நம்ம அழக திரிபுரா 3ஓட கூடினவள். அதனாலதான் சொல்ற திரியாத்மகம் புரம் பூபுரம் மண்டல கோண ரேக மந்திராதி சமூகோவா திரிபுரா. இது காளிகா புராணத்தில் சொல்றது. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. காளிகா புராணத்துல திரிபுரா திரிகோணம் மண்டலம் பூபுரம் சத்ரலேகம் மந்திரோ வித்யக்ஷர புரோக்தா ததா ரூபத்ரயம் புனः திரிவிதா குண்டலினி சக்தி திரிதேவானாம் திருஷ்டயே சர்வம் திரயம் திரயம் யஸ்மாத் தஸ்மாத் திரிபுராமதா. அம்பாளுடைய ஸ்வரூபம் திரிகோணம், 3 கோணங்களா இருக்கு. மண்டலங்கள் 3 இருக்கு. மண்டலம்னா வட்டம்னு அர்த்தம். பூபுரம் சத்ரலேகம், பூபுரம் 3 கோடுகளாக இருக்கு. பூபுரம்னா சதுரம், 3 சதுரங்கள். மந்திரோ வித்யக்ஷர புரோக்தா, மந்திரமும் 3 அக்ஷரங்களோட மந்திரமா இருக்கு. ததா ரூபத்ரயம் புனः, பாலான்னு ஒரு ரூபம், யவனமாக இருக்கிற ரூபம், பஞ்சதசிங்கிற ரூபம், சுவாசின்யத்தன பிரீதா அப்படின்னு சுவாசினி ரூபமா இருக்கிறது. இப்படி 3 ரூபங்கள். திரிவிதா குண்டலி சக்தி, அதோட மட்டும் இல்ல குண்டலி சக்தியாவது 3 ரூபமா குண்டலமா இருக்கு. திரிதேவானாம் சதுஷ்டயே, அதோட மட்டும் இல்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரம் எனக்கூடியதான 3 தேவதைகளாகவும் அம்பாளுடைய சொரூபத்தினால இருக்கா. சர்வம் திரயம் திரயம் யஸ்மாத், எல்லாம் மும்மூணா இருக்கிறதுனால தஸ்மாத் திரிபுராமதா, ஆயெல்லாம் திரிபுரான்னு பேர். இப்படி திரிபுராம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் குலநிதிம், 2வது அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான முதல்ல திரிபுராக அர்த்தம் சொன்னேன். அடுத்தது 2வது குலநிதி. குலம்னா என்ன? சஜாதீய சமூகத்திய நிதிம், சஜாதீயமா இருக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கு நிதினு பேர், குலம்னு பேர். எப்படி? அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், இந்த 3 ஒரே அறிவோட சேர்ந்து இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேரு? ஒரு குலம்னு பேர். சஜாதீய சமூகத்திய நிதிம் மாத்ருமானமேய ரூபம் திரிபுட்யா ஏக விஜான விஷயத்வேன சாஜாத்யா, ஏக விஜான விஷயமாக இருக்கு. ஜடம் ஜானாமி இத்யேவ ஞானாகாராத், நமக்கு வரக்கூடியதான ஞானாகாரம் எப்படி இருக்கு? நான் குடத்தை அறிகிறேன், நான் அறிபவன், குடத்தை அறியப்படும் பொருளை அறிகிறேன், எல்லாம் அறிவோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுல இதுதான் குலம்னு பேர். பகவத்பாதானும் அவர் ஜானாமி ஜிதமேவ பந்தமஸ்தம் ஜெகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல அவரும் இதைத்தான் சொல்லியிருக்கார். இது ஸ்ரீமதாச்சாரிய பகவத்பாதோக்தே தேன ஹி குலம் சதாதீயை குலம் யூதம் இது கோஷாத். நான் மட்டும் சொல்லல, கோஷமும் சொல்றது. அதற்கு பிறகு பரமசிவாதி ஸ்வகுரு பர்யந்தா வம்சோவா குலம். குலம்னா என்ன? சதா சிவசமாரம்பாம் பரவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு குரு பரம்பரை இருக்க இதுக்கு குலம்னு பேர்.
ஏதோ பரமேஸ்வரன் தான் அந்த பரமேஸ்வரனுக்கு வந்து அவருடைய சிஷ்யர் இப்படி நம்ம சிஷ்யருக்கு ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்கிறா போல வாழை வழி வாழையாக அப்படியே வந்துட்டு இருக்கு. நம்ம குரு நல்லா வாசிக்கலையே இப்படி எல்லாம் நினைக்கப்படாது. ஒண்ணு வெள்ளி தீபமா இருக்கும், ஒண்ணு சாதாரண பித்தளை தீபமா இருக்கும், ஒண்ணு அகலா இருக்கும். சார் எப்படி இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரகாசம் ஒண்ணுதானே. ஒரு குருவானவர் பரம்பரையில எல்லாத்தையும் வாசிச்சு இருப்பார், ஒரு குருவானவர் சாதாரணமா இருப்பார். சாதாரணமா இருந்தாலும் அந்த குரு இல்ல, அந்த குரு வழியாக வரக்கூடியதான சைத்தன்யம் தான் உங்களுக்கு என்ன. அம்பாளவன் குருமூர்த்தேஸ்வாம் நமாமி காமாட்சி குண்டலி குமாரி குட்டிரே சண்டிகராதர சவித்ரிகா முண்டே குணினி குஹாரிணி குக்கியே குருமூர்த்தேஸ்வாம் நமாமி காமாட்சி அப்படின்னு சாட்சாத் அம்பாளே குரு ரூபமாக வந்திருக்கா. குருன்னா இந்த பிசிக்கலாக இந்த சரீரம் இல்ல, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான குரு தத்துவம். இந்த ஒரு வியக்தியில அந்த குருவானவர் சாட்சாத் பரமேஸ்வரனா இருக்கிறவர் குரு ரூபமாக நமக்கு காட்சி அளிக்கிறார். அதனால குரு பரம்பரை தான் இங்க விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் குலம்னு பேர். சங்கியாவம் சேனா இது பாணினி சூத்ரே வம்சோத்விதா வித்யா ஜன்மநாசா இது மகாபாஷ்யாது. மகாபாஷ்யத்துல பாணினியானவர் அவர் பதஞ்சலி பகவான் சொல்லும் பொழுது சங்கியாவம் சேனா அப்படின்னு ஒரு சுத்தம் பண்ணியிருக்க. குலம்னு என்னது? குழந்தைகள் பரம்பரை. நமக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை, இப்படி வந்தா இதுக்கு வம்சம் லீனியேஜ்னு சொல்லுவா. ஒரு காலத்துல குழந்தை இல்லையேன்னு வச்சுக்கோ, அப்ப வம்சம் என்னாச்சு? வம்சம் கட்டாயிடுதா? ஒண்ணு சொல்லலாம் நீங்க. இல்ல பெண்களா பிறந்தா, நமக்கு பெண்ணு பிறந்தா அந்த பெண்ணை என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி எந்த வச்சிடறோம். அப்ப உங்க வம்சமானது கட்டாயிடுது. இப்படி எல்லாம் சந்தேகம் வரும். லோகத்துல வேற எங்கேயும் சந்தேகம் இல்லாத போனாலும் இதுல மட்டும் சந்தேகம் வந்துட்டே இருக்கும். பெண்ணு பிறந்தா உபயபல சம்வர்த்தினின்னு பேர். இந்த ஆத்துக்கும் அந்த ஆத்துக்கும் ரெண்டு பேருக்கும் பெண்ணுதான். அந்த பெண்ணு வயசுல பையன் பிறந்தா அந்த பையன் அவளுக்கு மட்டும் பையன் இல்ல, இவருக்கும் பையன். ஆகையால் பொண்ணு பிறந்ததுன்னு கவலைப்படப்படாது. சாஸ்திரம் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப விவகாரம் என்ன? பையன் பெண்ணு இருந்தாலும் தௌஹித்திரன், அந்த தௌஹித்திரன் நம்ம பையனுக்கு சமானம். இப்படி வம்சம், இது ஒரு வம்சம். அது சரி, இந்த வம்சமே இல்ல, பொண்ணும் இல்ல, பையன் இல்ல, கவலையப்படாதுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அவளுடைய சிஷ்யால அவளுக்கு பையன் மாதிரி. இப்படி இது மகாபாஷ்யத்துல எழுதியிருக்கார். சஜாதி சங்கியாவம் சேனாயி பாணினி சூத்ரே வம்சோத்விதா. வம்சமானது ரெண்டு விதம். வித்யா ஜன்மநாதா, பிறந்த குழந்தைகளும் சிஷ்யாலும் குழந்தைகள் தான். அப்படி குலநிதிம். அப்புறம் ஆச்சாரோ வா குலம். இன்னொன்னு குலம்னா ஆச்சாரம். ஆச்சாரம்னா என்னது சார்? 10 8 இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். இன்னைக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் ஹைஜீன்ங்கிறான். அவ்வளவுதான். 10ன்னா 1 2 3 9 10 தான் தெரியும், வேற 10 தெரியாது. 8 என்ன, நான் எச்சல் பண்ணலையேங்கிறான், ஒன்னும் தெரியாது. ஆச்சாரம்னா என்ன, எப்படி பழகணும், எப்படி வாழணும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லி இருக்கு. பரிமாறுறப்பவே சாம்பார் எடுத்து போடுவா மாமி, பிறகு அடுத்த மோர் போடுறப்ப முதல்ல போய் கையால மீன் வந்து அவர் போடுவான். ஏன் அதுலயே போடுறதா? இப்ப எல்லாம் தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சிடுறா, அவாவா அந்த கையிலேயே எடுத்து போட்டுக்கிறா. இதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல அதோரே அப்படிதான் சொல்றேன். ஆனா பழைய நாள்ல ஆச்சாரம்னு இதெல்லாம் இப்படி எப்படி பழகணும், எப்படி ஆச்சாரம், எப்படி வாழணும், இந்த ஹைஜீன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு முதல்ல மூல காரணமாக பழைய நாள்ல இது வாழ்க்கையிலேயே அமல்படுத்திட்டு இருந்தா, அவள் தெரியாமலேயே பண்ணிட்டு இருந்தா. அந்த ஆச்சாரம் இருக்க, அதுக்கும் குலம்னு பேரு. நகுலம் குலமித்யாவோ ஆச்சார குலம் உச்சதே ஆச்சாரரஹிதோ ராஜன் நேஹனாமுத்ர நந்ததி ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. ஆச்சாரம் ரொம்ப வேணும். அந்த ஆச்சாரத்துக்கும் குலம்னு பேரு. அந்த குலத்துக்கு நிதியா இருக்கிறவள் அம்பாள். இன்னொன்னு என்ன, சுடுப்னா மார்கோவா குலம். நாம நேரா உட்கார்ந்துருக்கோம், ஏனால் எங்க உட்கார்ந்து இருக்கோமோ பூமியில எங்க தொடர்றதோ அந்த பாகத்துக்கு மூலாதாரம்னு பேரு. அந்த மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 2 அங்குலத்துக்கு மேல சுவாதிஷ்டானமும், நாபி இருக்கிற இடத்துல மணிபூரமும், இதயத்துக்கிட்ட அநாகதமும், கழுத்துல விசுத்திங்கிற சக்கரமும், 2 புருவங்களுக்கு நடுவுல ஆக்ஞான சக்கரமும், இப்படி 6 சக்கரங்கள். இதுக்கு மேல சகசிராரத்துல பிரம்மரந்திரத்துல
தலை ஹையஸ்ட் பாயிண்ட்ல அங்கே பிரம்மரந்திரம்னு அங்கே ஒரு சக்கரம். இப்படி சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான குண்டலினி சக்தி நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தேடையானா உங்களுக்கு தெரியாம ஒரு நாள் தானா அது கிளம்பி அது பிரம்மரந்திரத்துக்கு போய் அங்க வந்து பரமேஸ்வரனோட ஐக்கியத்தை அடையும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த வழிக்கு கூட குலம்னு பேரு. சுகம் நாமார் கோவா குலம் குஹு பிருத்திவி தத்துவம் லீயதே யஸ்மின். எங்க பிருத்திவி தத்துவமானது லயத்தை அடையிறதோ அதுக்கு குலம்னு பேரு. தஸ்மந்த தாதார சக்கரம் சத்திய சக்கிய சம்பந்தாத். இப்படி இந்த குலநிதினு குலத்துல இருப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் திரைமுதாம் குலநிதி வீடே. அது வரைக்கும் அர்த்தம் தெரியாது. அதுக்கப்புறம் அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கி. அம்பாளுடைய பேருக்கு அருணான்னு பேரு. அருணாம் கருணாதரங்கிதாட்சேந்திருதபாசங்குஜ புஷ்பபாணஜாபாம் அணிமாதிபிராபிரதாம் மயூகை அப்படின்னு விசேஷமா சொல்றது. சிவப்பா இருக்கிற தன்மை இருக்கு பார்த்தா அதான். காலம்புற எழுந்துட்டு ஒரு 5 கால் அப்படி எழுந்துட்டு மொட்டை மாடிக்கு போய் அப்படி பார்த்தேன்னா ஆகாசம் முழுக்க சிவப்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் சிவப்பா இருக்கும். அந்த நிலைக்கு தான் பாலான்னு பேரு. அந்த நிலைக்கு அருண கிரண ஜாலைஹி அஞ்சிதா ஜாவகாசா விதுத ஜப பட்டிகா புஸ்துகா அபீதிஹஸ்தா. அருண கிரண ஜாலைஹி சிவப்பதான கிரணங்கள்னால உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு பார்த்தா அந்த லௌகித்யமே சத்திய சர்வத்திய விமர்சா அப்படின்னு பாவனோபனிஷம் சொல்றது. இத நினைக்கணும். கை காலோட அம்பாளை நினைக்கிறது இருக்கட்டும். இப்படி வந்து இப்படி தியானம் பண்ணா கொஞ்ச நாளைக்கு சுத்த பிரம்மத்தை தியானம் பண்ற நிலை வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா குருவுமே இல்லாதான ஒரு தெய்வத்தை அறியக்கூடியதான நிலை வருது அல்லவா. அதனால அருணஸ்ரீயம் சிவப்பான ஒரு நிலைய உள்ளவள். காந்திமத் காந்தி காமராஜ வித்தாங்கி. காமராஜன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனோட ஒன்னானவள். ஒன்றாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை உடையவள். இவருக்கு எப்படியோ அந்த அம்மாவுக்கு அப்படி. அந்த சரீரத்திலேயே எக்ஸாக்டா பாதியா பண்ணி ஒரு பாதி அம்பாள் ஒரு பாதி பரமேஸ்வரன். இவருக்கு வலது கண்ணுன்னா அங்க இடது கண்ணு, இங்க வலது மூக்குன்னா அங்க இடது மூக்கு, இங்க வலது கைன்னா அங்க இடது கை, வலது காலுன்னா இடது கால். இப்படி எல்லாமே ஒரே மாதிரியா. சாதாரணமாக லோகத்துல புருஷன் ஸ்திரீ பார்த்தேனால் புருஷன் கொஞ்சம் நீளமா இருப்பா, ஸ்திரீகள் கொஞ்சம் குட்டையா இருப்பா. பாதி பாதியா விட்டு கால் சின்னதாயிருமே சார் அப்படின்னு நினைக்க விடாது. அதனால எல்லாமே சமம்னு சொன்னேன். சர்வம் சமம். காமராஜ வித்தாங்கி. காமராஜேன காமராஜாக்கிய பரசிவேன வித்தம் காமரஸ்யாபன்னம் அங்கம் சமரச பாவம். 2 பேரும் ஒன்னாகவே ஆயிட்டா. நினைப்பு கூட ஒண்ணுதான். பக்தால காப்பாற்றணும், சிஷ்யால அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பே ஒண்ணு. திரிகுணைஹே திரிகுணையர் நினுதாம் திரிகுணையர் தேவையர் நினுதாம். அதுக்கு அடுத்தது 3வது பக்கத்துல முதல்ல இருக்கு அந்த ஸ்லோகத்துல 2ஆம் பாதம். திரிகுணையர் தேவைஹே சத்வரஜஸ்தமோமயை தேவைஹே பிரம்ம விஷ்ணு ருத்ரைஹே நிதராம் நுதாம். பிரம்மதேவர் என்ன, விஷ்ணு என்ன, ருத்ரன் என்ன, எல்லாரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றாளாம். இத சௌந்தர்ய திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவே பூஜா பூஜா யா தவ சரணையோர் விரட்டிதா அப்படின்னு அம்பாள் பாதத்துல ஒரு புஷ்பம் போட்டுடையானால் அந்த புஷ்பமானது அம்பாளுக்கு மட்டும் போட்டதாக இல்ல, வேற யாருக்குன்னு பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் எல்லாருக்கும் பூஜை பண்ணினா போல ஆச்சான். என்னன்னா இந்த புஷ்பம் அவாதாலே விழுந்திருக்கு. அப்படி அந்த அவ 3 பேரும் அம்பாளுடைய ஒரு அம்சமாக இருக்கா அப்படின்னு ரம ஏகாந்த ருத்ரைஹி நிதராம் நுதாம் ஸ்துதாம். அதற்கு ஏகாந்தாம் வித்துகாம் மகாரம்பாம் ஏகாந்தாம் ஏகாந்தாம் ஏகாம் தாம் ஏகாம் அப்படின்னு முக்கியாம் பிரசித்தாம் ரொம்ப ரகசியமானவள். எல்லோருக்கும் தெரியாது. அம்பாள் அம்பாள்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர அம்பாளுடைய தத்துவம் யாருக்கும் தெரியல. அது ரொம்ப ரகசியமானது, குருமுகமாகத்தான் அறிய வேண்டியது. ஆனா அம்மாவை போய் தினமும் பார்த்துட்டு வந்தா, கர்ப்பகாம்பாளை போய் பார்த்துட்டு வந்தா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம். தினமும் பார்த்தா போறோம், காப்பாத்தி விடுவா. ஆனா அம்பாளுடைய தத்துவத்தை புரிந்துடையானால் மோட்சத்தை கொடுத்துருவா. ஆகையால் ஏகாந்தாம் பிரசித்தாம். அதற்கு பிறகு ஏகாந்தாம். இப்ப ஏகாந்தாம்ங்கிறதுல ஏகாம் தாம்னு பிரிச்சேன்.
ஏ காந்தாம்னு பிரிக்கிறேன். ஏன்னா என்னது, ஆவும் ஈவும் சேர்ந்தா ஏ ஆயிடும். ஆத் குணாங்கிற சூத்திரத்தினால அகாரமும் இகாரமும் சேர்ந்தா ஏன்னு. அந்த அகாரம் என்னது, அகாரமானது சிவஸ்வரூபம், இகாரமானது காமஸ்வரூபம். ஏன்னு சொன்ன சிவகாமன் ஆச்சு. சிவகாமனுடைய ஆத்துக்காரி சிவகாம சுந்தரி. ஏகாந்தாம்னா சிவகாம சுந்தரின்னு எப்படி சார்? ஏகாந்தாம்னா ஏகாம் தாமன் முதல்ல பிரிச்சு அர்த்தம் சொன்னேன், மிக முக்கியமானவள்னு. இப்ப என்ன சொல்றேன், ஏ காந்தாம். ஏன்னா ஆவும் ஈவும் சேர்ந்தா ஏ ஆறுது. ஆங்கிறதுக்கு சிவன் அர்த்தம், ஈன்னு சொன்னா காமன் அர்த்தம், ஆயும் சேர்ந்தா சிவகாமன், சிவகாமனுடைய சுந்தரி சிவகாம சுந்தரி அப்படின்னு வருது. அஷ்டாகோ இஷ்டா இது கர்மதாரையே சிவகாம இது அர்த்தாத் சுந்தரி சிவ. அப்படிதான் எழுதுவார் புத்தகத்துல. நீங்க சொன்னாதான் புரியுது சார்னு கேட்கக்கூடாது. புத்தகத்துல அப்படிதான் எழுத முடியும். நேரா சொன்னா அதனால குருமுகமாக வார்த்தான் புரியுமே தவிர இல்லைன்னா கஷ்டம்னு. அகாரோ பிரம்ம விஷ்ணு ஈச கமடேஷோ இது விஸ்வா அப்படின்னு விஸ்வம் சொன்னார். இகாரோ மன்மத புரோக்தா இது அநேகார்த்த மஞ்சரி. இகாரத்துக்கு மன்மதம்னு பேரு. சிவ காம சுந்தரி அப்படின்னு. பிந்துகாம் அடுத்த பதம் பிந்துகாம். பிந்து மண்டல மத்தியஸ்தா சொல்லிட்டு. எந்த ஸ்லோகம் எழுதினாலும் எந்த பதம் வந்தாலும் அது அம்பாளுடைய நாம. அது பாத்துக்கணும். நம்ம பாட்டுக்கு என்னமோ ஏதோ தெரிஞ்சுக்காம சொல்றோம். சம்ஸ்கிருத வாங்மயத்துல இந்த லிட்டரேச்சர் ஆஃப் சான்ஸ்கிரிட் எங்க வந்து போனாலும் அந்த பார்வதி பரமேஸ்வருடைய பேர் இல்லாம இருக்காது. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பிந்துகாம். பிந்துல இருக்கிறவள், பிந்துவை சென்றவள். என்ன பிந்து மண்டல மத்தியஸ்தா அப்படின்னு பிந்துக்குள்ள இருக்கிறவள். பைந்தவாசனா. அந்த பிந்துன்னு என்னன்னா ஸ்ரீ சக்கரத்துல முதல்ல சதுரம், 3 சதுரங்கள், அதுக்குள்ள 3 வட்டங்கள், அதுக்குள்ள 16 இதழ் தாமரை, அதுக்குள்ள 8 இதழ் தாமரை, அதுக்குள்ள 14 முக்கோணங்கள், அதற்குள்ள 10 முக்கோணங்கள், அதற்குள்ள ஒரு 10 முக்கோணங்கள், அதுக்குள்ள 8 முக்கோணங்கள், அதுக்குள்ள ஒரு முக்கோணம், அதுக்கு நடுவுல ஒரு பிந்து இருக்குது. அந்த பிந்துல அம்பாள் இருந்துருக்கலாம். பிந்துகாம் பிந்துகாம். பிந்தும் சர்வானந்தமயம் சக்கரம் கச்சதி ததா. பிந்துன்னு சொன்னா சர்வானந்தமய சக்கரம், சர்வானந்தமய சக்கரத்துல இருக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்துல பாருங்க. அந்த சக்கரத்துக்கு பிந்துக்கு என்ன பேரு? சர்வானந்தம், மனுஷியானந்தம், கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், சித்ரானந்தம், ஆகான தேவாளுடைய ஆனந்தம், புருஹஸ்பதி ஆனந்தம், இப்படி இந்திரானந்தம், பிரம்மானந்தம், அதையும் தாண்டி சர்வானந்தம். பாத்தீங்களா? இந்த ஆனந்தம் எல்லா தேவங்களும் எல்லா ஆனந்தங்களும் எங்க ஒன்னா போறதோ அந்த ஆனந்தம். பிரம்மணா விபத்திதே அப்படின்னு தைத்தரியம் சொல்ற மாதிரி எல்லா ஆனந்தங்களும் எந்த ஒரு பிரம்மானந்தத்துல ஒன்றாகி விடுகிறதோ அப்படிப்பட்டதான ஆனந்தம் சர்வானந்தம். சர்வானந்தமயம் சக்கரம் கச்சதி இது பிந்துகாம். அத பிந்து மண்டல வாசினி. பாத்துக்கோல, என்ன சொன்னாலும் அம்பாளுடைய நாமாக்கள். நீங்க இங்க வந்தேன்னா போறோம், வர வேண்டியதான். வந்து தூங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா தட்டி எழுப்பிடும் நாமா அம்பாளை விட. அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி? உங்களை எப்படியாவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய காசு வேணும், எல்லாத்த விட மனசு நிம்மதி வேணும், வாழ்க்கையில பண்ணினதான பாபங்கள்லாம் அகரணும், அதற்கு விட உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகணும், மோட்சம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்பட்டதான ஒரு கிரந்தம். அம்பாள் என்ன பண்ணினா வாக்தேவிகளை நீங்களே எழுதுங்கன்னு சொல்ல போற. அந்த வாக்தேவிகள் ஏன் நீங்க எழுதணும் அப்படின்னு ஒரு 5 காரணங்களை குறிச்சிருக்க. அதுல நான் உங்களை உண்டு பண்ணினேன், வாக்குக்கு அதிபதியாக உண்டு பண்ணினேன், என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்கள்லாம் நீங்க அறிவீள், எப்பொழுதுமே என்னையே பேசிட்டு இருக்கேன், என்னை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்டதான நீங்கள் தான் இதை எழுதணும் அப்படின்னு இந்த நாமாக்களை சொல்ற. அதை எழுத சொன்னா அந்த நாமாக்களை அவ ரசிச்சு எழுதி அதை அம்பாளுக்கு முன்னாலேயே அவளே கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடியதான கோட்டி கோட்டி தேவதைகள் அத்தனை பேரும் இருந்து இப்படிப்பட்டதான நாமாக்கள் எங்கும் இல்லையே. எங்க பார்த்தாலும் எந்த வார்த்தை பேசினாலும் அம்பாளுடைய நாமா இங்க இருக்கு. சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசினா அதுக்குள்ள அம்பாளுடைய நாமா இருக்கு. என்ன பண்றதுன்னு அப்படி அந்த நாமாக்களை அமைச்சிருக்க.
அதனால இந்த அர்த்தம் புரிஞ்சுட்டோமையானால் வாழ்க்கையில நீங்க பேசுற பேச்செல்லாம் அம்பாளுடைய நாமாக்களா அமையும். அதனால அப்படி பிந்துகாம், அதற்கு பிறகு மகாரம்பாம், அம்பாளுக்கு மகாரம்பாள்னு பேரு. என்ன? மகான் பிரம்மாண்டாதி ரூபா ஆரம்பா யஸ்யா தாம் ஈழே, அப்படிப்பட்டதான அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றேன். சின்ன சின்ன காரியமே கிடையாது. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, கண்ணை அப்படி திறந்தா ஒரு கோடி அண்டங்கள் உண்டாக்கம். கண்ணை மூடிட்டா அண்டங்கள்லாம் உள்ள போயிடுதுன்னு. லட்ச கோடி அண்ட நாயிகா, 1,00,000 கோடி அண்டங்கள் அங்க இங்கெல்லாம் இருக்கான். இப்ப நம்ம பேப்பர்ல படிக்கிற மாதிரி டிவி ஸ்கேன் 1,00,000 கோடி அப்படின்னு. இதெல்லாம் அன்னைக்கே 1,00,000 கோடி அண்டங்களை கண்ணை திறந்தா சிருஷ்டிப்பா, கண்ணை மூடிதான் வந்திருப்பா. அப்படின்னு ஒரு சக்தி. அவ்வளவு பெரிய காரியங்களை பண்ற பார்த்தல. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? மகாரம்பாம். இப்படி திரிபுராம் குலநிதி மீடே அப்படின்னு காமராஜ வித்தாங்கி திரிகுணையில் தேவையர் நினுதாம் ஏகாந்தாம் பிந்துகாம் மகாரம்பாம். இது வரைக்கும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இது மேல என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்லோகத்துல இருந்து அம்பாளுடைய நாமாக்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு போட போறோம். கொஞ்சம் தமாஷா அதுவும் வேணுமோ இல்லையோ? இது பாருங்க. அத்திர ஏவம் நாமோத்தார பிரதர்சியதே, நாமோத்தாரங்கள்லாம் சொல்லப்படுறது. திரிபுரா இத்தியத்திர பகாரஹ ஏகசங்கியாயாக வாசகஹ, இந்த சங்கீதம் வார்த்தைவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். மேளகர்த்தா ராகங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன, அதுக்கு கடபயாதி சங்கியான்னு ஒரு சங்கியை வச்சுக்கோம். அது முதல்ல வரருச்சிங்கிறவர் எழுதினார் அந்த கடபயாதி சங்கியை. அது நோட்டேஷன், அவ்வளவுதான். அது பெரிய விவகாரம் இல்ல. அதை ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு பூதலிப்பின்னு ஒண்ணு, அதை உபயோகப்படுத்துறோம். இப்ப இந்த ஸ்லோகமான திரிபுராம் குலநிதி மீடே காமராஜ வித்தாங்கி திரிகுணையர் தேவையன் நிமிதாம் ஏகாந்தாம் பிந்துகாம் ஆரம்பாம். இந்த ஸ்லோகத்துல வேற அர்த்தம் வருது பாருங்க. இப்ப என்னாச்சுன்னு, கடமையாதி சங்கியன்னா இது இருக்கும் இல்லையா? இந்த 10க்கும் 1 2 3 போடுங்க. கான 1, கான 2, கான 3, கான 4, கான 5, 6 7 8 9 0. 10 இல்ல, 9 வரைக்கும் தான். அடுத்த நம்பர் 0. அதுக்கப்புறம் காவுல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. பாக்கு மட்டும் ஒரே வர்க்கம் தான் இருக்கு. பாப்பா பாபாமா 1 2 3 4 5. அதுக்கப்புறம் யாராலாவா சகா இருக்கோ இல்லையா, அது 1ல இருந்து 8 வரைக்கும். இது மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுட்டா இப்ப என்ன பண்ணணும்னா, திரிபுரான்னு இருக்கோ இல்லையா, முதல்ல திரி கமா புரான்னு இருக்கோ இல்லையா, முதல் எழுத்துன்னா பா. பாவுக்கு என்ன நம்பர்? 1. ஏன்னா பாப்பா பாபா மேல பாவுக்கு 1. ரான்னு சொல்லிருக்கேனோ இல்லையா, யாராலாவால ராங்கிறது 2வது எழுத்து. 1 2 வந்திருக்கா இல்லையா? அங்கானாம் வாமதோகதி எழுதெல்லாம் சொல்றப்ப இந்த சைட்ல இருந்து வரும். 2 1. இப்ப என்ன 21 ஆச்சு. 3 எனக்கூடியதான எழுத்துல வரக்கூடியதான நாமாக்கள் 21. அவ்வளவு. இப்ப என்ன சொல்ல போறோம்? 3 இத்தியாகாரக பத ஆரப்தானி நாமானி திரிணயனா இத்தியாரப்ய திரிகோணக இத்தியந்தானி ஏகவிம்சதி. திரிணயனா திரிகோணக திரிபுரா திரேட்சதி திமிர் அப்படின்னு 3 வரக்கூடிய நாமாக்கள் 21. அது எப்படி சார்? திரிபுரா, திரியானப்புறம் புறான்னு வந்திருக்கு. புறானா பார்க்க 1, ரான்னா 2, திருப்பி போட்டா 21. 21 நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல 3 எனக்கூடியதான பெயரோட வருது. அதுதான் திரிபுரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு தேன 3 இத்தியாகாரக பத ஆரப்தானி நாமானி, 3 என்று ஆரம்பிக்கிற நாமாக்கள் திரிணயனா இத்தியாரபிய திரிகோணகா, திரிணயனான்னு ஆரம்பிச்சு திரிணயனா அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா திரிகோணகா பரியந்தம் 21 நாமாக்கள். ஏகவம்சதிரேவ இத்தியர்த்தா. பிறகு குலநிதி, அடுத்ததான பதம் என்ன? குலநிதி. குலநிதின்னு என்ன? நிதயா நவா, நிதிகள் 9. இந்த நிதிகள் 9ங்கிறது குபேரனிட்ட இருக்கக்கூடியதான நிதிகள். அந்த நிதிகள்னா விசேஷமாக 9 செட் இருக்கு.
அதனால நவ கிரகத்வாரா நிதி பிரயோஜனம் இது சாந்தரியவசனாத் நவ கிரகங்கள்னு சொன்னா எத்தனை சார்? 9. அது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறதுன்னு அவன் காலம்பரம் கோயில போய் நவகிரகங்களை சுத்திட்டே வரான். ஒரு 7 சுத்து சுத்திட்டு ஒரு 2 சுத்து அப்பிரதேசமா சுத்திட்டு வரான். ஏன்னா அந்த ராகு கேட்டு யார் சொன்னாலும் கலப்பி விட்டா இவன் பாட்டுக்கு. ஆனா நேச்சுரலா 7 சுத்து சுத்தி 2 பண்ணிலாம் 2 கேன்சர் ஆயிடுது. ஏன்னா இப்படி பண்ற அளவு தெரியல. ஒழுங்கா 9 ரவுண்ட சுத்தி இருக்கலாமோ இல்லையோ, 2 அப்பிரதேசம். ஏன்னா ராகு அப்பிரதேசமா சுத்துறாரான்னு அவ எப்படி சுத்துறாளோ அதுக்காக அவன் நீங்க சுத்துறேன். அஜானத்துக்கு ஒரு லிமிட் இல்லாம போயிடுது ஜனங்களுக்கு. ஒன்னா போட்டோம் அதாவது சுத்துறால அதுக்கு ஒரு சந்தோஷப்படும். ஆனா கிரகங்கள்னா 9. நம்ம சரீரத்துல நவத்வாரே புரே தேகி நைவ கர்வன்ன காரயன் அப்படின்னு துவாரங்கள்னா 9. அதே போலயே பிரஜேஷால் ராஜா நிதிகள் 9, பிரஜேஷால் 9. குல நிதி அப்படின்னு நிதினா 9. குலநிதினு குலான்னு ஆரம்பிக்கிற நாமாக்கள் 9 நாமாக்கள். அதான் குலபத ஆரப்தானி நாமானி நவ குலாமிருதை கரதுக குலசங்கேத பாதினி குலாங்கனா குலாந்தஸ்த கௌலினி குலயோகினி அகுல சமயாந்தஸ்த அப்படின்னு ஆரம்பிச்சு குலரூபிணி வரைக்கும். இப்ப குலான்னு ஆரம்பிக்கிற நாமாக்கள் எத்தனை இருக்கு? லலிதாசகஸ்ரநாமத்துல 9 தான். இது ஏன் அப்படின்னா என்னைக்கும் நீங்க சகஸ்ரநாமத்துல குல ரூபிணி குலரூபிணின்னு மாற்றிடக்கூடாது. ஒரு எழுத்து மாற்ற விடாது. அது சொரூபத்தை மாற்றவே முடியாது. வேதம் மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கோம். இத விவகாரம் என்ன? ஒவ்வொரு எழுத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள் இத்தனை. அதுக்கப்புறம் அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கீம். அருணஸ்ரீயம் அருணான்னு என்ன அர்த்தம்? சூரியன். சூரியனுக்கு அருணன்னு பேர். சூரியன் எத்தனை பேர் சார்? 12 சூரியர்கள். துவாதசாதித்யர் சித்திரி வையாசி ஆணி ஆடி ஆவணி விரடாசி. என்ன சொல்றோமா? சொல்றேன் டைம் ஆயிடும். தெரியாதுன்னு இருக்கீங்க. அருணஸ்ரீயம் அருணன்னா சூரியன். சூரியன் எத்தனை பேரு? 12 பேரு. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியன். இப்படி அருணஸ்ரீயம். அதனால என்னென்ன அருண ஸ்ரீயம் ஸ்ரீ எனக்கூடியதான எழுத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள் சூரியனுடைய சம்பந்தத்தோட இருந்தது. அதுக்காக 12 நாமாக்கள். லலிதாசகஸ்ரநாமத்துல ஸ்ரீ என்று ஆரம்பிக்கிற நாமாக்கள் 12 தான். அதனால அருணஸ்ரீயம்னு பட்டது. அருணா சூரிய துவாதச ஸ்ரீபத ஆரப்தானி ஸ்ரீமாதா இத்தியாரபிய ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா அப்படிங்கிற பர்யந்தம் 12 நாமாக்கள் தான் ஸ்ரீயோட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் காமராஜ வித்தாங்கீம் காமபத ஆரப்தானி ராஜசங்கியகானி ஷோடச. காமராஜ ராஜான்னா ராஜாக்கள் எத்தனை பேரு? 12 ராஜாக்கள். 16 ராஜாக்கள். நலந்து இப்படிப்பட்டதான தர்மபுத்திரம் இப்படி 16 ராஜாக்களை ராஜாக்களுக்குள்ளேயே சிரேஷ்டமான ராஜாக்கள் 16 பேரை புராணத்துல கொடிவை கொண்டிருக்கு. ராஜான்னா 16. இந்த 16 ராஜாக்கள் இருக்காரோ இல்லையா, அப்படி காமபதம் காமான்னு ஆரம்பிக்கிற நாமாக்கள் 16. எங்க? காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா இத்தாரபிய காமகே எலிதரங்கிதா இத்தியந்தாரி. காமாங்கிற பதத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள் எத்தனை சார்? லலிதாசகஸ்ரநாமத்துல 16. எல்லாம் அந்த ஸ்லோகத்திலேயே அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் போகக்கூடாது. காமராஜ வித்தாங்கீம். அப்புறம் வித்தாங்கீம் வீதி அக்ஷர ஆரப்தானி ஏகோனவிம்சதி ஏகோனச்சத்வாரிம்சது 39 நாமாக்கள். வீங்கிற விசுக்ர பிராண ஹரணா அப்படின்னு ஆரம்பிச்சு விராகிணி இது வரைக்கும் இருக்கக்கூடியதான நாமாக்கள் வித்தாங்கி. அப்படின்னு அதுல கா அந்த வித்தாங்கி 9 கான 3 காக்கா கா 3. அதே போல தான்னு சொன்னா தாத்தா தா. அதனால அது 9. 9 3 திருப்பி போட்டேன்னா 39. 39 நாமாக்கள் இருக்கா. காமராஜ வித்தாங்கீம் இது வீச்சர ஆரப்தானி ஏகோனச்சத்வாரிம்சது விசுக்ர பிராண ஹரணா இத்தியாரபிய விராஜிணி இத்தியந்தானி. அதே போலயே ஸ்ரீ குணை குணாங்கிற பதத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள் எத்தனை இருக்கு? 3 தான். எது? குணநிதி குணப்பிரியா குணாதீதா. குணாங்கிற பதத்துல ஆரம்பிக்கிறது 3. அதனால ஸ்ரீ குணை தேவயர் நினுதாம்
நினுதாம் நி நுதா நுதான்னு வந்திருக்க நு தான் என்னது 5. அதே போல தான் 6 டாடா டாடானா தா தால இருந்து ஆரம்பிச்சோம்னா டாடா டாடானா தா. இப்ப தா வந்து 6வது எழுத்து. அதுக்கு முன்னால நூன்னு இருக்கு பத்தில இந்த நூக்கு சைபர் அர்த்தம். 9 வரைக்கும் தான் நம்பர். அதுக்கு மேல நாங்கிறது நே சூன்யம் சைபர் ஆயிடுதா. இப்ப விவகாரம் என்னாச்சு நுதாம்னு சொன்னேனால் 06 திருப்பி போட்டீங்கன்னா 60. 60 நாமாக்கள் நீல ஆரம்பிக்கிற நாமாக்கலாம். நினுதாம் நிகாராரப்தானி ஷஷ்டி நிஜாருணா இத்தியாரப்ய நிராலம்பா. இது போல யாரு சார் எழுத முடியும்? வெறும் ஸ்லோகத்தை அம்பாளை சொல்லி அம்பாளுக்கு பேரோட இருந்து கொண்டு அதுக்குள்ளேயே இவ்வளவு டெக்னிக்கலா எல்லாத்தையும் ஒண்ணி வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு லலிதா சாஸ்திரம் புரியணும்னா பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும் இல்ல, நீங்க கொஞ்சம் மனசை அப்ளை பண்ணீங்கன்னா இதுவும் வந்துடும் அதுவும் வந்துடும். ஏன்னா ஈகான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபோதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி அப்படின்னு சகல வித்யைகளும் அம்பாளுடைய நாமாக்கினாலே அம்பாளுடைய மந்திரத்துல முதல் எழுத்து சொல்றதுனாலேயே வந்துடுறது. அந்த வாக்பவ பீஜம்னு சொல்றாளே முதல் பீஜம், அதை தெரிஞ்சுட்டாலே சகலமும் வந்துடுறது, ஓடி வந்துடுறதான் அப்படி. அதனால ஏகாம் தாம் ஏகாம் தாம் தாம்ல ஆரம்பிக்கிற நாம ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. தாம்பூலபூரிதமுகே லாடிமே குதுமப்ரபா. தாம்பூலபூரிதமுகிங்கிற நாம ஒண்ணுதான் தாம்ல ஆரம்பிக்கிற நாம, அதனாலதான் ஏகாம் தாம். அதுக்கப்புறம் என்ன பிந்துகாம் பிந்துல ஆரம்பிக்கக்கூடியதான நாமக்கள் கா. கான்னா என்ன கா 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 என்னது 3. 3 நாமாக்கள் தான் இருக்கா பிந்துங்கிற பதத்துல ஆரம்பிக்கிறது. என்ன சார்? பிந்து மண்டல வாசினி பைந்த வாசனா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா 3 தான். 1000 நாமாக்கள்ல எந்தெந்த அக்ஷரத்தோட எத்தனை நாமாக்கள் வந்திருக்கு இது முதல்ல. அதுக்கப்புறம் இந்த நாமாவில இருந்து இந்த 100 நாமாக்கள்ல முதல் நாமாக்கள் எத்தனை, ஒவ்வொரு நாமாக்களும் எத்தனை அக்ஷரத்தோட இருக்கிற நாமாக்கள்னு கணக்கு போட போறோம். இது எந்த அளவுக்கு வரப்போறதுன்னா அடையப்ப நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் வாசிக்கிறோமா வேற ஏதாவது வாசிக்கிறோமான்னு டவுட் வந்துடும். ஆனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, வேற எங்கேயும் போகாமல் உங்க மனசு சாஸ்வதமாக அம்பாளுடைய பாதத்திலேயே லயிக்கும்படியான திவ்யமான சரித்திரம், வாக்தேவிகள் எழுதினதான ஒரு சரித்திரம். அதுதான் இதோட கௌரவம். மகாரம்பாம் மகதாரப்தானி 240 மகாரம்பாம் ஆரம்பிச்சிருக்க. மகா தனிபதம், ரம்பா அப்படின்னு இருக்கு. பாங்கிறது என்ன? பாபா பாபா 4. பாங்கிறது 2வது பா, 4 பாபா பாபா. அதுதான் ரா இருக்க 2. மகாரம்பாம்ல ரான்னா 2 பான்னா 4 திருப்பி போட்டீங்கன்னா 42. 42 நாமாக்கள் மகாங்கிற பதத்துல ஆரம்பிச்சிருக்கு சார். லலிதா சஹஸ்ரநாமத்துல மகாங்கிற பதத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள் 42. அதான் மகாபத ஆரப்தானி 240 மகாலாவண்யசாலினே இத்தியாரப்ய மகேஷி பர்யந்தம். வரிசையா அந்த ஆர்டர்லயே என்ன இருக்கோ அதுல வரிசையா போட்டிருக்க. இப்படி 42 நாமாக்கள் மகாங்கிற பதத்தோட ஆரம்பிச்சிருக்கு. இது டோட்டல் இல்ல, 1000 இன்னும் வரல. ஆனா இந்த ஸ்லோகத்துல அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. இப்படி திரிபுராம் குலநிதி மீடே அப்படின்னு ஆரம்பிச்சு விசேஷமா அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கீன் திரிகுணயர் தேவயன் நினதாம் ஏகாந்தாம் பிந்துகாம் மகாரம்பாம் லலிதா நாம சாஹஸ்ரே சலார்ண சூத்ரானுயாயின பரிபாஷா பாஷ்யந்தே சங்கேபாத் கௌலிக பிரமோதாய. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணினதுமே வாக்தேவதைகள் சலார்ண சூத்திரங்கள் அப்படின்னு சலாட்சர சூத்திரங்களை தயார் பண்ணினா அந்த சலாட்சர சூத்திரங்களுடைய பரிபாஷையானது அதுல என்ன இருக்குங்கிறத நான் சுலபமா பண்றேன். சங்கேபா கௌலிக பிரமோதாய. இந்த சாஸ்திரம் படித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகான்களுக்கு ஒரு சந்தோஷம் சுலபமாக புரியணும். அந்த பரிபாஷையில ரொம்ப கஷ்டம். சலாட்சர சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனா அதுல இருக்கக்கூடியதான அம்சத்தை சுலபமாக ஆக்கி நான் ஸ்லோகங்களா சொல்லிடுறேன். ஒரு ரொம்ப கஷ்டமான பதார்த்தத்தை தான் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், புரிஞ்சுண்டு அதை இன்னொருத்தருக்கு புரியறா போல ஸ்லோகமாக கோடிஃபை பண்ணி நமக்கு திருப்புராம் குலநிதினேன்னு எழுதுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? அதான் சொல்றார். லலிதா நாம சாஹஸ்ரே சரார்ண சூத்ரானுயாயின ஞாயின்ய பரிபாஷா பாஷ்யந்தே சங்கேபா கௌலிக பிரமோதாய. சராட்சர நாம சூத்திரேத்யா, அந்த சூத்திரங்களில் நாம விபாகாதே விலம்பேனா, அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால கிளிஷ்டத்தையா நியாயமானத்வா, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அறிய வேண்டியதா இருக்கிறதுனால கசத்தியாயேவ பரிபாஷாக, அங்க இருக்கிற பரிபாஷைகள் தான் சுலபோபாயேன சுபோதாக, ஈஸியாக நான் சொல்லி தரேன். இது வித்யோபாசகானாம் தோஷாய கத்தியந்தே. கஞ்சாதாசனம் வாட்சத்துக்கு எத்தோ அது பாட்ட கேட்ட கூட மகாராஜி அப்படி வாட்சம். ஆனா நமக்கு கொஞ்சம் தெரியணும் அது என்னமா நமக்கு உபயோகப்படுறது. ஒவ்வொரு நாமா நீங்க சொல்லும் பொழுது அந்த உங்க உடம்புல என்ன ஆறது, உள்ளூர எந்தெந்த அவயவமானது அசைகிறது, சரீரத்துக்கு அது எப்படி நன்மையை கொடுக்கறது, மனசுக்கு எப்படி சேமத்தை கொடுக்கறது, அது லௌகிகமாக நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உபயோகப்படுறது, நமக்கு பக்தியை எப்படி உண்டு பண்றது, இத்தனையும் நமக்கு தெரியணும். அத்தனையும் நான் சொல்றதுக்காகத்தான் அவைகளை வித்யோபாசகானாம் தோஷாய கத்தியந்தே இத்யர்த்தா. சலாட்சர சூத்திரானாம் விலம்பிதார்த்த போத ஜனகத்துவம். இந்த சலாட்சர சூத்திரத்துல கஷ்டமாக இருக்க கொண்டு நிதானமாக தான் புரியுறதுங்கிறத தத்ர தத்ர பிரகடீகரிஷ்யாமஹா, அங்கங்க சொல்ல போறோம். அடுத்தது பஞ்சாதசேக ஆதவ நாமசு சார்த்தவ்யசீதி சதம் ஷடசீதிஸ்தார்த்தாந்தே சர்வே விம்சதி சதத்ரயம் ஸ்லோகாஹ. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு? முதல்ல நாமாக்களை சொல்லிட்டேன், ஸ்லோகங்கள் எத்தனை இருக்கு தெரியணும் சார். சில சமயத்துல என்ன பண்ணிட்டு இருப்போம், கொஞ்சம் ஆரம்பிப்போம், சாஸ்திரம் இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா பஞ்சகோஷாந்தரஸ்திதா அப்படின்னு தத்வாசனா தத்துவமையே பஞ்சகோஷாந்தரஸ்திதா தத்வாசனா தத்துவமையே இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துருவாரு விசுவாசம். கடைசியில் என்னடா என்ன தினமும் படிச்ச 20 நிமிடம் வாங்க, இன்னைக்கு என்ன 12 நிமிடத்துலயே ஆயிடுது, படிச்சு வேகமா வந்ததுன்னு இல்ல, ஒரு 100 நாமாக்களை ஒழுங்கிட்டு அப்படி போயிடும். அதனால என்ன பண்றார், எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு சொல்ற. பஞ்சாசதேக ஆதவ் நாமசோ, நாமாக்கள் வரத்துக்கு முன்னாலேயே 51 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 3 பார்ட்டா இருக்கான். பிரதம பாகம், மத்தியம பாகம், உத்தம பாகம், உத்தர பாகம்னு. அதுல முதல் பாகத்துல இருக்க பத்தில பஞ்சாசதேக ஆதவ் நாமசோ 51 ஸ்லோகங்கள் முதல்ல இருக்கு. பிறகு சார்த்தவ்யசீதி சதம் சதம் 182 நாமாக்கள், அந்த ஸ்லோகங்கள் நாமாக்கள் இருக்கு. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யே அப்படின்னு ஆரம்பிச்சு ஏவம் ஸ்ரீலலிதா தேவியாக நாம சாஹசிர கஞ்சகோ அது வரைக்கும் 182 அரை ஸ்லோகம். முதல்ல 51, அடுத்தது 182.5. அதற்கு பிறகு என்னன்னு ஷடசீதிஸ்தார்த்தாந்தே 86 அரை ஸ்லோகம், 86 பிளஸ் அரை ஸ்லோகம் உத்தரவாதம். மொத்தம் கூட்டி நிலையானால் முதல்ல 51, அதுக்கப்புறம் 182 அரை, அதுக்கப்புறம் 86 அரை. என்ன சர்வே விம்சதி சதத்ரயம் ஸ்லோகாஹ. இப்படித்தானே 320 ஸ்லோகங்கள் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 320. இந்த ஒரு புத்தகத்தை படித்தேன்பா சில பேர், என்ன இந்த புத்தகத்துல என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, எத்தனை அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. கேட்டலாக் பண்டிதாஸ்தாஸ்லே இண்டெக்ஸ் பண்டிதாஸ்தாபரே சில பேர் அப்படி. உள்ள புத்தகத்துல என்ன இருக்குன்னு அது படிச்சா புரியல சார்ட்டான். 12 சாப்டர் இருக்கு, இந்த சாப்டர்ல இத்தனை இருக்கு, இப்படி வருது. இப்படி வாசிச்சே PhD வாங்கிடுறா சார் அவனும். புத்தகத்துல என்ன இருக்குன்னு புரிய மாட்டேங்கிறது. என்ன பண்றது, லோகம் அப்படி இருக்கு. ஆனா இங்க எப்படின்னு ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அக்ஷரமும் அந்த அக்ஷரத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் உண்டு அத்தனையும் சொல்ல போற. வாசிக்கிறதுன்னா இப்படி வாசிக்கணும் சொல்ற. ஆதவ் பிரதம பாகே பஞ்சாசதேகா 51 ஸ்லோகங்கள், ஏகபஞ்சாச ஸ்லோகா இத்தியர்த்தः. வக்ஷ்யமானஸ்ய சஹஸ்ர போஜன பிரயோகஸ்ய, இந்த சஹஸ்ரநாமத்துக்கு சஹஸ்ர போஜன பிரயோகம்னு ஒண்ணு பண்ண போறோம்.
பகுதின கிரியமான ஸ்வபட்சே பல தினங்கள் பண்ணக்கூடியதான பட்சத்து ஒரே நாள்லயும் பண்ணலாம், பல நாள்லயும் பண்ணலாம். அப்படி பண்ற காலத்தில் பிரதம தினே ஏகபஞ்சாத ஸ்லோக பாட்டா, முதல் நாள் இந்த 51 ஸ்லோகங்களும் படிக்கணும். தியான ஸ்லோகஸ்து பிரத்யகம் படனீய, டெய்லி தியான ஸ்லோகம் படிக்கணும். இது வைஷமியத்வனாய விபஜ்ய கதனம் நாமசு விஷயே, நாமாக்களில் வியசீதி உத்தரம் சதம் அர்த்த ஸ்லோகஞ்ச 182.5 அது பின்னால அந்தே பலஸ்ருத்தியாதி பிரகரணே, பலஸ்ருத்தியாதி பிரகரண 86 சம்ஹத்யதோ எல்லாத்தையும் சேர்த்தடையான 350 ஸ்லோகா 320 ஸ்லோகங்கள். இப்படி ஒரு சஹஸ்ரநாமத்துல 320 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல பூர்வ பாகத்துல 51 ஸ்லோகம், உத்தர பாகத்துல 86 அரை ஸ்லோகம், அதே போலயே நடு பாகத்துல 182 ஸ்லோகங்கள். இப்படி ஸ்லோகங்கள் அதே போல இன்னென்ன நாமாக்கள்ல இப்படி ஆரம்பிக்கக்கூடியதான இத்தனை ஸ்லோகங்கள். இப்படி இருந்துட்டு அம்பாளுடைய நாமாக்களை எண்ணிக்கை திரிபுராம் குலநிதி மீடே அருணஸ்ரீயம் காமராஜ வித்தாங்கி திரிகுணையர் தேவயர் நினுதாம் ஏகாந்தாம் பிந்துதாம் மகாரம்பாம் அப்படின்னு அங்கெங்கே வரக்கூடியதான ஸ்லோகம் நாமாக்களையும் சேர்த்து ரசித்து அனுபவித்தோம். இது போல கொஞ்ச நாளைக்கு பரிபாஷா பிரகரணம் ஓடும். பரிபாஷான்னு நம்ம சொல்றோமே தவிர நடுவுல அம்பாளை பத்தி தான் விசேஷமாக வரும். அதற்கு பிறகு ரெகுலர் நாமாக்கள் ஸ்ரீமாதாவிலிருந்து ஆரம்பிக்கும். இதுக்கு மேல் பாகம் அடுத்த புதன்